மாஞ்சோலை பகுதியை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக மாற்ற மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மாஞ்சோலையில் மத்திய உயர்மட்ட குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கண்ணன். வணக்கம் கண்ணன், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். நெல்லை மாவட்டம் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட மாஞ்சோலை, ஊத்து, நாலுமுக்கு உள்ளிட்ட பகுதிகள் அமைந்துள்ளன. இங்கு இயங்கி வந்த தனியார் நிறுவனமானது தேயிலை பயிரிட்டு வந்த நிலையில் ஒப்பந்த காலம் முடிவதற்கு முன்பாகவே அதன் உற்பத்தியை நிறுத்திவிட்டு தொழிற்சாலையை காலி செய்துள்ளது. இதற்கிடையில் மாஞ்சோலை வனப்பகுதி முழுவதும் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு வனம் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் மாஞ்சோலை வனப்பகுதி களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் கீழ் வருவதால் அதனை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக மாற்றுவது தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இன்று மாஞ்சோலை பகுதியில் மத்திய உயர்மட்ட குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். அதாவது உச்சநீதிமன்றம் சார்பாக மத்திய அதிகாரம் அளிக்கப்பட்ட குழு தலைவர் சித்தா தாஸ், மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் தலைமையிலான குழு உறுப்பினர்கள் சந்திர பிரகாஷ் கோயல் ஆகியோர் அங்கு தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்த குழு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் வழக்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள், பாதுகாப்பு நடைமுறை சிக்கல்களையும் அதற்கு ஏற்ற தீர்வுகளையும், பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் புதிய திட்டமிடுதல் தயாரிக்கும் பணிகளுக்கான ஆய்வு செய்ய உள்ளனர். இந்த ஆய்வின் கூட துணை ஆட்சியர் சிவகாம சுந்தரி, அம்பை தாசில்தார், களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக துணை இயக்குநர்கள் இளையராஜா, ராமேஸ்வரன் உட்பட பல்வேறு அதிகாரிகள் உடன் உள்ளனர். இந்த ஆய்வின் காரணமாக தற்போது மணிமுத்தார் பகுதிக்கு சூழல் சுற்றுலா செல்லவும் வனத்துறை சார்பாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.